ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கான லாஸ்ட் 60 டேஸ். இந்த 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் என்னன்னா, என்ன பண்ணணும் 2026 என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மோட்டிவேஷனோட என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, படிக்கிறது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் உங்கள் கோல் செட் பண்ணுறது, ட்ரீம் பண்ணுறது, அண்ட் ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ உனக்கே செட் பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பாக உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உனக்கான ஒரு 3 டேஸ் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சேலஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தரேன். அது உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த சேலஞ்ச் என்ன மேம் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் எக்ஸாம் டைமில் இல்லையா? ஸோ நிறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ ஒழுங்காக மார்க் வாங்க மாட்டேன்ற, உன்னால் பண்ண முடியாது, ஈவன் நமக்கே செல்ஃப் டவுட்ஸ் நிறைய வரும், என்னால் இது முடியுமா பண்ண முடியுமா. ஸோ எப்போல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருதோ அப்போ நீ என்ன பண்ணுறனா, எஸ் ஐ கேன், பாசிட்டிவிட்டியாக அதை மாற்று. ஏன் நீ என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ற? இல்லை, என்னால் பண்ண முடியும், என்னால் இது பண்ண முடியும், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும், என்னால் இன்னைக்கு உட்காந்து படிக்க முடியும், என்னால் இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். இந்த மாதிரி உன்னோட தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றுங்க. அண்ட் அதை நீ பண்ணவும் செய்யணும். ஏன்னா நீ தான் உனக்கு சொல்லியிருக்க, நீ சொன்னதே நீ ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? ஸோ இதை நீங்கள் 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உன்னோட டே டு டே லைஃப், உன்னோட ஸ்டடி பிளான்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். உனக்கே வா சூப்பர், நான் சொன்னதை நான் பண்ணிட்டேன், அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இந்த 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களா உங்களுக்காக ஒரு குட்டி ஆக்டிவிட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ், நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபோன்ஸ்ல மோட்டிவேஷனல் கோட்ஸ் வச்சிருப்பாங்க, வீட்டில் அங்கங்க வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. எஸ், யூ கேன் டூ திஸ், ட்ரீம் பிக், யூ கேன் அச்சீவ் திஸ். ஈவன் நீ ரெஸ்டாரண்ட்ஸ் போனா அந்த இடத்துல குட்டி குட்டி கோட்ஸ்லாம் இருக்கும். எதுக்கு அது வச்சிருக்காங்க? நீ பார்க்க போது உன் முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும், அண்ட் அந்த இடத்த மறுபடியும் விசிட் பண்ணுவேன். ஜிம் போறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும். ஜிம்ல வந்து நம்ம ரெகுலரா ஜிம் போகணுன்றதுக்காக டோன்ட் குவிட் வென் யூ ஆர் ஃபீலிங் சோ ஹார்ட், குவிட் இட் வென் யூ ஆர் டன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் கோட்ஸ்லாம் இருக்கும். ஈவன் ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட், இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கோட் தான். எதனால? ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்றப்போ அதை நினைச்சு ஃபீல் பண்றது விட்டு அது இருக்க மாதிரி நினைச்சு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ட் அதை அச்சீவ் பண்றது. யாராவது உங்ககிட்ட இந்த விஷயம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல போது, இல்லை என்னால் பண்ண முடியுமே, இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அதோட ரிசல்ட்டை காட்டுற அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்றேன். ஸோ இதை நீங்க சேலஞ்சா எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா உன்னோட அகாடமிக்கல் லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வரும், அதை நீங்க பாப்பீங்க. அண்ட் இந்த 2026க்கு முன்னாடி ஒரு குட்டி ஆக்டிவிட்டின்னு சொன்னேன்ல, அது என்னன்னா விஷன் போர்டு. விஷன் போர்டுன்றது யாருக்காவது என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னா I'll just let you know. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து ஒரு இடத்துல எழுதி வச்சிருந்தா, நிறைய எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரீம் ஸ்கோரை டேபிள்லையோ இல்லை அவங்க வீட்லையோ ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக? ஜஸ்ட் இப்போ நீ நடந்து போகும்போது ஓகே நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், போய் யார்ட்டையா பேசிட்டு இருக்கேன், பட் இது பார்க்க போது என்னோட ஆம்பிஷன் என்ன, நான் என்னோட ட்ரீம் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு குட்டி ரிமைண்டரா இருக்குது. அதுதான். ஸோ அதுக்காக தான் இந்த விஷன் போர்டு சொல்றோம். ஸோ விஷன் போர்டில் என்ன மேம் இருக்கு, அதில் நான் என்ன பண்றது அப்படின்னா, இதுல எல்லாமே இந்த இயர்க்கு, அதாவது நம்மளோட அகடமிக் இயர், இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம அச்சீவ் பண்றதுக்கான எல்லா கோல்ஸையும் இதுல எழுத போறோம். எஸ், இன்னைக்கு உட்காந்து நீ எல்லாத்தையும் எழுதிட்டு எப்படி மேம் இது பண்றது அப்படின்னு கேட்டா, அகடமிக்கல் கோல்ஸ். நமக்கு இப்போ அகடமிக்கல் கோல்ஸ் என்னவா இருக்க போது, நான் 500 மார்க் எவ்வளவு வாங்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் இல்லையா? உன்னோட ட்ரீம் மார்க் சும்மா யாரோ வந்து சொல்றாங்க ஃபுல் மார்க் நீ எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்கன்னா உன்னால அது முடியும்னா எஸ் முடியும். இல்ல நான் இப்போ ஆல்ரெடி கம்மியா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்றேன், ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ணாதீங்க. என்னோட ட்ரீம் மார்க் ஒரு 480, அதை நான் ஸ்கோர் பண்ணணும், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல இப்போ எழுதி வச்சுக்கோங்க. உன்னோட அகாடமிக்கல் கோல் என்னன்னா, எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும், பிசிக்ஸ்ல எவ்வளோ, ஐ மீன் சயின்ஸ்ல எவ்வளோ, மேக்ஸ்ல எவ்வளோ, தமிழ்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப என்னோட டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்றது இப்ப எழுதிக்கோங்க. டே அதை விட அதிகமா வந்தா யாராவது வேணாம்னு சொல்லுவோமா? அதை விட கம்மியா வரக்கூடாது. ஸோ உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இது. ஸோ அகாடமிக்கல் கோல். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் டு கான்கர். நிறைய பேருக்கு இது தோணும், நான் வந்துட்டு இந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ல எப்படியா 100 out of 100 எடுத்துடணும், எனக்கு சோஷியல் ரொம்ப டஃபான சப்ஜெக்ட், நான் என்னையே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபுல் மார்க் 100 out of 100 எடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு கோல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தென் நம்மளோட ஸ்டடி பிளான். ஸோ எந்திரிச்சு படிக்கிறது எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா? காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறதா, அதுவும் இந்த விண்டர்ல ஐயோ என்னால எந்திரிக்கவே முடியல, தூக்கமா வருது அப்படின்னா ஸ்டடி ஹார் செட் பண்ணிக்கோ. இவ்வளவு மணி நேரம் நீ படிக்கணும், இந்த டைமுக்கு தான் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டா. ஓகே 5:30 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, 5:30க்கு நான் எந்திரிச்சு படிக்கிறோம். ஒரு நாள் அலாம் அடிக்குது, அலாம ஸ்னூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 6:30 7க்கு எந்திரிக்கிறோம். அன்னைக்கு போச்சு, அன்னைக்கான உன்னோட கோல் போயிடுச்சு. பட் எந்திரிச்சு பார்க்க போது உனக்கே ஒரு ஃபீல் ஆகும், சரி நம்மளே நமக்கு ஒரு ரூல் சொல்லிட்டு நம்மளே அதை ஃபாலோ பண்ணலையே, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும்ல. ஸோ இதுக்காகலாம் தான் இந்த விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டில் வந்துட்டு உனக்கு என்னென்ன இருக்கோ யூ ஆர் செட்டிங் இட், யாரும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணல, நீ என்ன பண்ணணும் நீயே தான் முடிவு பண்ற. ஸோ அந்த ஸ்டடி ஷெடியூல் என்னவா இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ சொல்றேன், எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸும்
10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்து இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வரைக்கும் எல்லாரோட ஸ்டடி டேபிள்ல இல்ல ஸ்டடி போர்ட்ல ஒரு கார்னர்ல ஒரு பேப்பர் இருக்கும். எக்ஸாம் டேட்ஸ் இப்போ அவங்களோட டெட்லைன்ஸ் என்ன, அது எதுக்கு உன்னோட ஒரு ரிமைண்டர். எவ்வளவு டேஸ் இன்னும் இருக்கு, எப்ப எக்ஸாம், March 11 எக்ஸாம் ஆரம்பிக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ டேஸ் போகுது அப்படி உனக்கு ஒரு ரிமைண்டரா இருக்கிறதுக்காக. ஈவன் ஸ்கூல்ஸ்லேயே வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் போர்ட்ல எழுதுவாங்க போர்டு எக்ஸாம்க்கு எவ்வளவு டேஸ், 50 days to go, 43 days to go, அது போயிட்டே இருக்கும். ஐயோ இவ்வளோ டேஸ் தான் இருக்கா, நாங்களே இயர் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது எல்லாமே ஒரு ரிமைண்டர். நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிமைண்டர். உன்னோட கீ டேட்ஸ் எதெல்லாம் முக்கியமான டேட்ஸ் அண்ட் உன்னோட டெட்லைன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த நடுவில் இருக்க இடத்துல உனக்கு சும்மா இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்க ஃபோட்டோஸ், கோட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஈவன் நீயே ஒரு பேப்பர் டிராயிங் பண்ணி ஓகே என்னோட மார்க் ஷீட் இதுதான், இந்த மார்க் ஷீட்ல இந்த மார்க் தான் இருக்கும், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி சோ ஃபன். நான் வந்து இந்த மார்க் தான் மேத்ஸ்ல எடுப்பேன், நான் அக்யூரேட்டா சொன்னேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்னோட 12th எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அந்த மார்க் விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஸோ இது நீ பண்ண போது ரொம்ப ரொம்ப உனக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சைடு வந்து வெல்னஸ் அண்ட் ஃபியூச்சர். எஸ், நம்ம படிக்கிறது எதுக்காக, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல குரூப் செலக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபியூச்சர் அதுதான். 11th 12th நீ என்ன எடுக்கிறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ண போகுது. நிறைய ஸ்கூல்ஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ லோ மார்க் எடுத்திருந்தா உன்னை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுங்க, ஆர்ட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் எடுக்க விட மாட்டாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆம்பிஷன் இருக்கு, அப்ப என்ன பண்றது, இல்ல எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், ஆனா ஸ்கூல்லயே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ நல்ல மார்க் தானே எடுத்திருக்க, போய் சயின்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீயே உன்னை டிசைட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும், உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்றத இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, இதுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்றது. நெக்ஸ்ட் வெல்னஸ். வெல்னஸ் என்னன்னா ட்ரிங்க் வாட்டர். நான் என்னோட போன்ல இந்த வால்பேப்பர் வச்சிருக்கேன்டா. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட், ட்ரிங்க் வாட்டர். எதுக்காக, நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நிறைய டைம் மறந்துடுவேன். ஸோ எப்பெல்லாம் ஃபோன் ஓப்பன் பண்றேனோ எனக்கு ஞாபகமா இருக்கும். அதே மாதிரி நீயுமே உன் ஃபோனோட வால்பேப்பர் டோன்ட் டச் மீன்னு வச்சுக்கோ. ஸோ எப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் எடுக்கிறியோ, ஐயோ ஃபோன் எடுக்கக்கூடாது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம், இன்ஸ்டாகிராம் போனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் நல்லா சாப்பிடு. நான் வந்து இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற கோலும் செட் பண்ணி வச்சுக்கோ. தென் இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து படிக்கணும், இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும், அட்லீஸ்ட் 3 liters லீஸ்ட் சொல்றேன். அப்போ மோஸ்ட்லி எவ்வளோ ட்ரிங்க் பிடிக்கும், அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து உனக்கு ஹெல்த்துக்காக ஒரு சின்ன விஷன் போர்ட் நானே உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உன்னோட விஷன் போர்ட் இருக்கலான்னு. ஸோ உன்னோட ஸ்டடி ஹேபிட் இங்க இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், மறக்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடணும், ரிவைஸ் பண்ணணும் எவ்ரி சண்டே, பேக்லாக் எதுவும் வைக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படிதான் ஒரு விஷன் போர்ட் நீ கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நான் என்ன கோல் வச்சிருக்கேன், நடுவில் வந்து மோட்டிவேஷனல் கோட்ஸ்லாம் வச்சுட்டு ஓகே நான் எல்லாமே முடிச்சிட்டேன், இந்த எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். தென் சப்ஜெக்ட் வந்து வயசு எவ்வளோ மார்க் இருக்கணும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுல எவ்வளவு மார்க் இருக்கணும், என்னோட டார்கெட் ஸ்கோர் என்ன, இது வந்து சூப்பரா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து அந்த 1 மார்க் அதிகமா வாங்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் இவ்வளவுதான் மார்க் வாங்குவேன். பட் நான் ட்ரீம் பண்ணதோட 1 மார்க் அதிகமா வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு வந்து செம ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அந்த 1 மார்க்ல எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை, நான் எழுதுனது தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் இதுதான் எய்ம் பண்ணேன், பட் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் உன்னோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன, ஸ்ட்ரீம் எடுக்கணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நீ இப்போ படிச்சாதான் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இப்போ படிக்கிறது தான் உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த 2026 நம்ம இந்த ஃபியூச்சர் விஷனோட ஆரம்பிக்கலாம். என்ன நமக்கு கிடைக்கணும், அதுக்காக நம்ம என்ன வந்து ட்ரீம் பண்ண போறோம். எஸ், அதுதான் இந்த விஷன் போர்ட். அண்ட் பசங்களா நீங்க எல்லாரும் இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பண்ணுங்க. இது மட்டும் பண்ணா பத்தாது, படிக்கணும். எஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.